நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது மேலே காட்டுற இந்த ஐடியை வாங்குறது. ஸோ இது வந்து பிக்மி ஐடி இல்லை ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லுவோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 12 இலக்க அடையாள எண். ஸோ அந்த 12 டிஜிட் யூனிக் ப்ரெக்னென்சி நம்பர் தான் இந்த பிக்மி நம்பர். ஸோ இந்த பிக்மி நகர் எதுக்கு, என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணை மானிட்டர் பண்ணுறதுக்கும், அதாவது இந்த ப்ரெக்னென்சி சுமூகமாக போதா, தடுப்பூசிலாம் போட்டுக்கிறாங்களா, ஸ்கேன்ஸ்லாம் ஒழுங்காக பண்ணிக்கிறாங்களா, குழந்தையோட அவுட்கம் எப்படி இருக்குது, குழந்தை நார்மலாக சிசேரியனா எப்படி பிறக்கிறாங்க, பர்த் வெயிட் என்ன இருக்குன்னு எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அது கவர்மெண்ட்டுக்கு யூஸ் இருக்குது, எனக்கு என்ன யூஸ் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ஐடி இருந்தால் தான் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அடுத்தது, சப்போஸ் நீங்கள் வருமான கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தை சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ப்ரெக்னென்சி கவர்மெண்ட்டும் இந்த டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி ஸ்கீம் அப்ரூவ் ஆன ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையுமே வந்து டெலிவரி இலவசமாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 18,000 தொகையுமே வந்து அரசாங்கம் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்காகவும் கொடுப்பாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது, நீங்களே செல்ஃப் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுடைய ஏரியா டீட்டெயில்ஸு, உங்களோட ப்ரெக்னென்சியை பற்றி, எப்போ லாஸ்ட் பீரியட்ஸ் வந்துச்சு, நிறைய டேட்டாஸ்லாம் கேட்கும், நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்க சிஸ்டரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வித்தின் ஃபர்ஸ்ட் 3 months கண்டிப்பாக இந்த பிக்மி ஐடியா வாங்க மறந்துடாதீங்க.